இதையா சொல்ற பாயிண்ட்ல இருந்து பேசினா ஏடிஎம்கே சந்திக்கிற இந்த தேர்தல் அதோட எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸா இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுற இடத்துக்கு இன்னைக்கு போயிடுச்சா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்னதில் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதாவது கூட்டணி பலத்தில் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளும் இன்றைக்கி இருக்காங்க. கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வெல்றதுன்றது 2016 ஜெயலலிதா பண்ண மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மும்முனை போட்டி இருக்கணும். அப்போ மும்முனை போட்டி இப்போ இருக்குது. அந்த போட்டியில் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆண்ட அந்த நலத்திட்டங்களால் அவர்கள் ஒரு பெரிய இடத்துல இருந்தார்கள். விஜயகாந்த் தனியாக நிற்கிறார், அவர் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குன உடனே அவர்கள் துணிந்து தனியாகவே நின்றார்கள். எல்லா தொகுதியிலையும் ஒரு 7 தொகுதியில் கூட்டணி கட்சிகள் இவங்க சின்னத்தில் நின்றாங்க. 234 இடத்துல நின்று வென்று பெரிய ஒரு சாதனையை அவர் படைத்தார். அந்த மாதிரி கூட்டணி வாய்ப்புகள்லாம் இவருக்கு வரலை. யாருக்கு? எடப்பாடிக்கு. ஏன் வரலைன்னா இவர் அந்த 4 அதாவது செஞ்சோற்று கடன் தீர்க்கின்ற மாதிரி பிஜேபியோட சேர்ந்ததுனால இவரை பல கட்சிகள் கை கழுவி விட்டுட்டாங்க. சார், பிஜேபியோட சேர்ந்ததுனால தோத்தோன்னு அசம்பிளி எலெக்ஷன் முடிச்ச உடனே ஃபீல் பண்ணி கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டாங்களே. பிஜேபி வேண்டாம் நம்ம அப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வச்சு இந்த முடிவை எடுக்கல, சட்டமன்ற தேர்தலை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் பிஜேபியோட போய் தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியாது, சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை, அதற்கு முன்னோட்டமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நாங்கள் போனால் தான் மக்கள் எங்களை நம்புவாங்க, அப்படி ஒரு முடிவை எடுத்து பிஜேபி விட்டுட்டும் பார்த்தாரு. இல்லை, பார்த்தாரு. பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு 2024. 2024 34 இடங்கள்ல நின்று 22% வாக்குகள் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்களோட சேர்ந்து நின்று இருந்தால் இந்த அளவுக்கு மோசமாக தோற்றுருக்க மாட்டோன்ட்டு அவர் நம்புகிறாரோ என்னவோ தெரியல. திருப்பி சேர்றாரு. அவங்களோட சேர்றதுனால இந்த தேர்தலை சந்திப்பதற்கு அவருக்கு போதுமான அளவு வளங்கள், ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஆனால் சிறுபான்மையினர் அவரை அடியோடு கைவிட்டு விடுவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிறுபான்மையினர் கைவிடுறது மட்டுமல்ல, மற்ற அவரோடு கூட்டணியில் சேர்வதற்கு வேறு கட்சிகளே இல்லாத மாதிரி இருக்குது. அவங்க சொன்னது ரொம்ப சரி. விஜய் எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமாக, அதிமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மடை கட்டணும், தடை பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் அறிவிப்புகள் மேலே அறிவிப்புகளாக இன்றைக்கி உட்பட 3வது தொகுப்பு அறிவிப்புகளை அவர் அறிவிச்சிருக்கார்.